கனவு காண்றதுக்காக போட்டோ பாத்துட்டு இருக்கியா? எனக்கு அது ஒண்ணும் அவசியம் இல்ல. உன் ரூம்ல சுனிதா இப்போ கனவு கண்டுட்டே படுத்திருப்பா. நீ என்னதான் சொல்லு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எனக்கும் ஒரு காலம் வரும். ஓகே, குட் நைட். குட் நைட். China. This side. Smile, please. Bad smile. ஏன் திவ்யா, நம்ம ரவிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைனா கூட லீவ் எடுக்காதோடாச்சே. இதத்தான் காதல் நோயின்னு சொல்வாங்க. வெளியில தெரியவே தெரியாது. திவ்யா சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் பண்ணுக்கா. நல்லா உத்து பார்க்கும்போது முகத்துல திருட்டுத்தனம் தெரியுது. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொன்னேன். வாங்க வாங்க உட்காருங்க. நான் ரவியை கூப்பிடுறேன். ரவி, ஜெயன் வந்திருக்காரு. வந்துட்டாரா? இத வர. ஹாய் ஜெயன். ஹாய். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க வரேன்னு சொன்னதால நான் லீவ் போட்டுட்டேன். கொஞ்சம் வெளியில உட்காரலாமா? திறந்த வெளியில உட்கார்ந்து மனசு விட்டு பேசணும்னு தோணுது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா? இல்ல, இத வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்க. இத வரையறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல மூடோட சாப்பாடு தூக்கம் இல்லாம ஒரே நாள்ல கூட இத வரைஞ்சிட முடியும். என்னாச்சு? என்னாச்சு ஜி? ஒண்ணும் இல்ல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதான். லைட்டா ஜுரம் இருக்கு. தூக்கம் இல்லாம வரைஞ்சதாலையா? அது பரவாயில்ல, அடிக்கடி இப்படி வரதுதான். உடம்பு ரொம்ப இழைச்சிருக்கு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. நேத்து வரைக்கும் இந்த மாதிரி சொல்றதுக்கு யாருமே இல்ல. இனி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. வாங்க, கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும்.
உட்காருப்பா, நான் டீ போட்டுட்டு வரேன். இந்த விருந்து உபச்சாரம் எல்லாம் வேண்டாம். இந்த யாரோடது இது? பிரிச்சு பாரு. எப்படி இருக்கு? யார் இந்த பையன்? யார் அனுப்புறது இந்த லெட்டர்? உன் அருமை பொண்ணோட சிநேகிதி. இந்த ஆளு உன் பொண்ணோட காதல. எனக்கு ஒண்ணும் புரியல ரமேஷ். எல்லாமே இந்த லெட்டர் இருக்கு, படிச்சு பாரு. ஏதோ உங்க பொறுப்பான ரெத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இந்த போட்டோல இருக்கிற பையன் பேரு ஜெயன். இதுல எல்லாம் அவங்க பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் அவங்களுக்காக நீ இப்ப புரியுதா என்ன ஏன் பிடிக்கலன்னு சொன்னான்னு? கொஞ்ச நாளாவே அவ இந்த வீட்டுக்கு வராம அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுடா? நான் அப்பவே சொன்னேன்ல அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டான்னு. அவ கெட்ட அளவான்னு சொன்னேன். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். விதி? இப்படி ஒரு பொண்ணையில நினைச்சுக்க. அவளை அவன் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். பாத்துக்கிட்டு உனக்கு என்னாச்சு ரமேஷ்? நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அதை கேட்கணும். அதனால தானே நான் இன்னும் உன் கூடவே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன ரமேஷ் இது? என்னோட லட்சியமே நான் ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அப்புறம் ஏன் மாடலிங் போன? சினிமாக்குள்ள ஈஸியா நுழையறதுக்கு. பொம்பளைங்க எப்பவும் செல்ஃபிஷ் தான். என்ன அப்படி சொன்னீங்கன்னா உங்களை காதலிச்சே கொன்னுடுவேன். எத்தனை தடவை மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஜுரம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. தரவோ செக்அப் பண்ணிட்டு நல்லது. ஒருவேளை மலேரியாவா இருக்குமோ தெரியல. இப்ப எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணிட்டு தான் மருந்தே கொடுக்குறாங்க. எங்க மேனேஜரோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவோம். இப்ப டாக்டர் இருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம். வேண்டாம், நான் தனியா போய் பாத்துக்கிறேன். எதுக்கு இப்படி தனியா போகணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம 2 பேரும் இப்படி இருக்கிறதா நல்லது. நீங்க அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால ப்ராப்ளமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கேர் பண்றதே இல்ல. உன்கிட்ட என் மனசுல இருக்க ஆசையை நான் சொல்லவா? இதே சிட்டியில சொந்தமா ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது வரைக்கும் எப்ப வேணாலும் நான் தங்கியிருக்க இடத்துக்கு நீ வரலாம். வந்து உன்னை உட்கார வச்சு நான் படம் வரைப்பேன். இவ்வளவு வரைஞ்சும் ஆசை தெரியலையா? என்னடா பண்றது செல்லம், ரொம்ப ஆசையா இருக்கே. Come on, sit down. தோள்ல கை வச்சுக்கோ. இங்க வச்சா எனக்கு கூச்சமா இது கொஞ்சம்